மரியாயே வாழ்க. அன்பான மரியணிக்கான ஒரு யூடியூப் சேனல் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் தேவனின் திருப்பிறால் வாழ்த்துக்கள். ஜெபமாலை பற்றிய ஒரு மிகப்பெரிய தொடர், பயிற்சி தொடரில் இருக்கும். அந்த வகையில் நிறைய விஷயங்களை, ஒவ்வொரு ஆழமான விஷயங்களை மரியணிக்கான ஒரு சேனல் இந்த தொடரில் ஜெபமாலை பக்தியை பற்றி கொடுத்துட்டு வருது. ஜெபமாலையை என்னால் ஜெபிக்க முடியலை அப்படின்னு இருக்கிற எல்லாருமே கண்டிப்பாக இந்த தொடரை பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக நிச்சயமாக மாற்றம் வரும். ஜெபமாலை ஜெபிக்க ஆரம்பிப்பீங்க. அதே மாதிரி ஏற்கனவே ஜெபமாலை ஜெபிச்சிட்ருக்கிறவங்க இன்னும் அதிகமாக ஜெபமாலையை ஜெபிக்க முடியும். அந்த அளவுக்கு இந்த தொடர் உண்மையாகவே மாதாவால் வழிநடத்தப்பட்டு வருகிறது. அதனால் இந்த தொடர் முழுசும் பாருங்கள். இது வரைக்கும் பார்க்காதவங்க, புதுசாக வந்து பார்க்குறவங்க, இந்த தொடர் முழுசுமே நீங்கள் நம்முடைய நான் பேசிகிட்டு இருக்க இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. 111 வீடியோவும் இருக்குது. அது 111 வீடியோவும் 111 பயிற்சி ஜெபமாலைக்காக. அதே மாதிரி இன்னும் ஜெபமாலையில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க உலக ஜெபமாலை இயக்கத்தில் நீங்கள் சேரணுன்னாலும் அதற்குண்டான லிங்க்கும் ஃபோன் நம்பரும் இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கங்க. அன்பானவர்களே, இந்த சமீபத்திய சில பதிவுகள் புனிதர்கள் ஜெபமாலையை பற்றி உணர்ந்து அனுபவித்து சொன்ன கருத்துக்களை பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கு புனித 10ஆம் பத்திநாதர் திருத்தந்தை ஜெபமாலையை பற்றி என்ன சொல்லியிருக்கார் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஜெபமாலை மிகவும் அழகானது, அனைத்து ஜெபங்களிலும் மிகவும் வளமானது. இது கடவுளின் தாயின் இதயத்தை தொடும் ஜெபம். எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்கள். இந்த ஜெபமாலை அப்படின்ற இந்த ஜெபம், இதை எடுத்து ஜெபிக்கிறப்ப நம்முடைய தாயின் பரிசுத்தமான மாதாவுடைய மாசற்ற இதயத்தை போய் தொடுதான். அப்போ நம்ம ஜெபிச்சாலே போது நாம் போய் மாதாவோட இதயத்தை தொடுற மாதிரி 10ஆம் பத்திநாதர் திருத்தந்தை அழகாக சொல்லியிருக்காரு. உங்கள் இல்லங்களில் அமைதி நிலவ வேண்டுமெனில் குடும்ப ஜெபமாலை ஜெபியுங்கள். பாவிகளின் மனமாற்றத்தை நீங்கள் விரும்பினால் ஜெபமாலையை ஒப்புக்கொடுங்கள். மாதா அதை தான் கேட்குறாங்க. எல்லா காட்சிகளிலும், உலகத்தில் இதுவரைக்கும் நடந்த எல்லா மாதாவுடைய காட்சிகளிலும் மாதா சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, பாவிகள் மனம் திரும்ப ஜெபமாலை. இதை தான் அவங்க சொல்கிறாங்க. பாவிகள் மனம் திரும்பணும், ஜெபமாலையை ஜெபிங்க. இதை தான் ரெண்டு கருத்து தான் அவங்க சொல்கிறாங்க. வேறு எதையுமே சொல்ல. அங்கே போய் என்னுடைய திருத்தலத்துக்கு வாங்க, மொட்டை அடிங்க, என் திருத்தலத்துக்கு வந்து காது குத்துங்க, மூக்கு குத்துங்க, இதெல்லாம் அவங்க கேட்கவே இல்லை. கட்டுக்கட்டாக வாங்கிட்டு வந்து மெழுகுபத்தி வாங்கி வைங்கன்னெலாம் கேட்கவே இல்லை. அவங்க சொல்கிற ஒரே விஷயம் ரிப்பீட்டடாக திரும்ப திரும்ப ஜெபமாலை ஜெபிங்கன்னு தான் சொல்கிறாங்க. அண்ட் பாவிகள் மனம் திரும்ப அப்படின்னு ஒப்பு கொடுக்க சொல்கிறாங்க ஜெபமாலையை. இது வானத்தையும் பூமியையும் இணைக்கும் சங்கிலி. பரிசுத்த மாதாவின் மாசற்ற இதயத்துடன் இதயங்களை பிணைக்கிறது. இந்த புனித ஜபத்தின் மூலம் பரிசுத்த மாதா திருச்சபையையும் அந்த தாயின் குழந்தைகளையும் இருண்ட காலங்களிலும் கூட பாதுகாக்கின்றார். இந்த பரிசுத்த மாதாவின் மாசற்ற இதயத்துடன் இதயங்களை பிணைக்கிறதுங்கிறார் பாப்பரசர் 10ஆம் பத்திநாதர். நம்முடைய இதயத்தையும் மாதாவுடைய மகா பரிசுத்த மாசற்ற இதயத்தையும் பிணைக்கிற ஒரு அருமையான வேலையை இந்த ஜெபமாலை செய்கின்றார். இந்த ஜபத்தின் மூலம் இந்த தாய், பரிசுத்த தாய், அந்த தாயினுடைய குழந்தைகளையும் திருச்சபையையும் இருண்ட காலத்திலேருந்து பாதுகாக்கிறாங்களாம். வார்த்தையை மிக மிக அருமையாக அவர் பிரயோகிச்சிருக்கார், உணர்ந்து. ஏன்னா எல்லா நெருக்கடியான திருச்சபையோட எல்லா நெருக்கடியான காலகட்டங்கள் அத்தனையிலும் இந்த ஜெபமாலை காப்பாற்றியிருக்கு. அது கிறிஸ்தவ நாடுகளுக்கு எதிரான போராகட்டும், அல்லது பிரிவினை, கிறிஸ்தவத்திலே நடக்கிற பிரிவினைகளாகட்டும், எவ்வளோ பெரிய நோய்களாகட்டும், இன்னும் இயற்கை உபாதைகள் எதாக இருந்தாலும் சரி, எல்லாமே இந்த ஜெபமாலையால் மாதா காப்பாற்றியிருக்காங்க. அப்போ இந்த ஜெபமாலையை எடுப்போம், மாதாவுடைய அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அழகிய அருமையான மாதாவின் திருக்கரத்தை பிடிப்போம். அன்பானவர்களே, இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்து மாதாவுடைய ஜெபமாலை பக்தியை பரப்புகிற தூதராக உங்களை அன்போடு அழைக்கின்றேன். தேவதாயின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக. தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக. நன்றி. மரியாயே வாழ்க. பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென்.